இப்படி ஒரு பெரிய சவுண்டோட மாடியிலேருந்து கீழ இறங்கி வந்தாங்க. என்னடா அப்படின்னு சொன்னா, மாடியில மழை பெய்யுது. ஏதாவது குடிக்கிறதுக்கு ஹாட்டா குடுங்கன்னா, இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு, அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி நறுக்குன இஞ்சி, நறுக்குன பூண்டு, நறுக்குன வெங்காயம், ஒரு 1/2 பழம் அளவுக்கு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டேங்க. இதோட ஃப்ரிட்ஜ்ல இருந்த எல்லா காய்கறிகளையும் எடுத்துட்டேன். அதாவது கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், அதோட முட்டைக்கோசு, கொஞ்சமா வந்துட்டு காலிஃப்ளவர் இருந்தது. அதையும் சேர்த்து உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டேன். இது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து, இதோட 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து மூடி போட்டு சிம்ல வச்சு 10 நிமிஷம் வேக விட்டுட்டேங்க. இதுக்கு இடையில ஒரு சின்ன பவுல்ல கார்ன்ஃப்ளவர் மாவ கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சுட்டேன். இந்த கரைச்ச கலவைய வந்து இந்த சூப் மேல அப்படியே ஊத்திட்டேங்க. ஊத்திட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே வேக வச்சுட்டேன். இறக்க போம்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மழை பெய்யுற டைமுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அதே சமயம் குழந்தைங்களுக்கு இதில உள்ள எல்லா காய்கறிகளோட சத்துக்களும் வந்து சேர்ந்திருக்கும். இது பையனுக்கு குடிக்க குடுத்தேன். நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். எல்லாத்துக்கும் மேல ஃப்ரிட்ஜில இருக்கிற காய்கறிகள்லாம் காலி ஆயிடுச்சுங்க. அதுவரைக்கும் எனக்கு ஒரு திருப்தியா இருந்தது. அதே சமயம் இவனுக்கும் குடிக்கிறதுக்கு குடுத்தேன். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.